இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சின்ராசு மனைவியை எம்பி ஆக்குவாரா? தவசி பிள்ளைக்கு என்ன செல்வாக்கு? நல்லவர் செய்த 400 நல்லவைகள். மாணிக்கம் தாக்கூர் வெர்சஸ் கேப்டன் மகன். விருதுநகரில் வெல்லப்போவது யார்? விருதுநகர் தொகுதி நம்ம கூட்டணிக்கு ரொம்பவும் சாதகமான தொகுதின்னு சொல்கிறாங்க. என்ன செய்வீங்களோ தெரியாது. பாலாஜி, கேப்டனோட புள்ள விஜய பிரபாகரனை ஜெயிக்க வச்சிருங்க என்று முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜிக்கு தனிப்பட்ட முறையில் அழுத்தம் தந்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தான் போட்டியிட்ட போது கூட இந்த அளவுக்கு இழுத்து போட்டு தேர்தல் வேலை பார்த்திருக்க மாட்டார் ராஜேந்திர பாலாஜி. ஒரு நல்ல அரசியல்வாதியாக என்ன செதுக்கி வருகிறார் அண்ணன் என்று விஜய பிரபாகரனே சிலிர்க்கும் அளவுக்கு பரப்புரையில் வேகம் காட்டி வருகிறது அதிமுக. விஜய பிரபாகரனின் பிரச்சாரம் எப்படி இருக்கிறது? தேர்ந்த அரசியல்வாதியின் பிரச்சாரமாக இல்லாமல் எளிய நடையில் பேசுவதும் இயல்பான பணிவும் அவர் மீது வாக்காளர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. 3 தெய்வங்கள் என்று எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்தை குறிப்பிடுவதும் தேமுதிகவை நம்பியிருக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்களின் வாழ்வாதாரத்துக்காகவே போட்டியிடுகிறேன் என்று விளக்கமளிப்பதும் துளசி வாசம் கூட மாறும், தவசி பிள்ளையின் வாக்கு மாறாது என்று கேப்டன் பேசிய சினிமா டைலாக்கை எடுத்து விடுவதும் வாக்காளர்களால் கவனிக்கப்படுகிறது. இத்தொகுதியில் உள்ள நாயுடு சமுதாய மக்கள் குறிப்பிட்ட வேட்பாளரை மனதில் நிறுத்தி ஒரே சிந்தனையுடன் வாக்களிப்பதை வழக்கமாக கொண்டவர்கள். முன்பு வைகோவுக்கு முழு மூச்சாக ஆதரவளித்தவர்கள் விஜயகாந்த் கட்சி தொடங்கியதும் அச்சமுதாய இளைஞர்கள் மாறினார்கள். அதனால் அந்த சமுதாய வாக்குகள் 2ஆக பிரிந்தன. தற்போதுள்ள சூழ்நிலையில் நாயுடு சமுதாயத்தவராக ராதிகா இருந்தாலும் நடிகை என்பதால் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் விஜய பிரபாகரனை அப்படி நினைத்து ஒதுக்கவில்லை. கேப்டன் மகனுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தால் என்ன என்ற மனநிலைக்கு வந்துவிட்டனர். விருதுநகர் மாவட்ட கிராமங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களும் தங்களை உயர் ஜாதியினர் என கருதுவோரும் எதிரும் புதிருமாக இருப்பது போல் ஜாதி ஒற்றுமை என்ற பெயரில் நாயுடு சமுதாயத்தவரது வாக்கு வங்கி ஒரு வேட்பாளர் பக்கம் ஒரேடியாக சாய்ந்தால் அதற்கு நேர்மாறான முடிவை முக்குளத்தோர் தரப்பில் எடுப்பார்கள். இது போன்ற சந்தர்ப்பங்களில் தாங்கள் சார்ந்திருக்கும் கட்சியையோ கூட்டணி கட்சிகளையோ மறைமுகமாக உதறிவிட்டு எதிரணி வேட்பாளர் முக்குளத்தவராக இருந்தால் சத்தமில்லாமல் அவருக்கே வாக்களிப்பார்கள். அந்த வகையில் அதிமுக, அமமுக போன்ற கட்சிகளின் முக்குளத்தோர் வாக்குகளில் குறிப்பிட்ட சதவீதத்தை கவர்பவராக இருக்கிறார் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர். எங்களுக்கு மாணிக்கம் தாக்கூரை பிடிக்காது, ஆனால் சாதிக்காரராக இருக்காரே, அதிமுகவில் முக்குளத்தூர் ஒருவருக்கு சீட்டந்து நிறுத்தியிருந்தால் நாங்கள் எதற்கு மாறப்போகிறோம் என பேசுபவர்கள் உண்டு. ராதிகா வெளிப்படையாகவே நானும் சரத்குமாரும் நடிகர்கள், எங்களை பார்ப்பதற்கு மக்கள் ஆர்வம் காட்டுவார்கள், கூட்டம் கூட்டமாக கூடுவார்கள். அப்படி வரும் மக்களின் வாக்குகளை எப்படி தாமரை சின்னத்துக்கு விழ வைப்பீர்களோ என்று பாஜக நிர்வாகிகளிடம் கேட்கிறார். சுட்டெரிக்கும் வெயிலில் காய்ந்த மக்களிடம் ராதிகா சரத்குமார் சூரிய வம்சம் சின்ராசு நந்தினியை கலெக்டராக்கியது போல என் கணவர் என்னை MP ஆக்கப் போகிறார் என்று முதற்கட்ட பிரச்சாரத்தில் சிலாகித்தபடி இருந்தார். ஒரு ஊரில் விஜய பிரபாகரனுக்கு ஆதரவு கேட்டு டீ கடைக்குள் புகுந்து தானே டீ போட்டு கொடுக்கிறார் ராஜேந்திர பாலாஜி. இன்னொரு ஊரில் புரோட்டா கடையில் புரோட்டா போட்டு இருவரும் ஒரே இலையில் சாப்பிடுகின்றனர். ஒவ்வொரு முனையிலும் நீங்கள் என்னை கேப்டனாகவே பார்ப்பதை என்னால் உணர முடிகிறது. தேமுதிக MP நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்ற கேப்டனின் ஆசையை நிறைவேற்றுங்கள் என்று தன் தந்தை விஜயகாந்தை முன்னிறுத்தியே பேசுகிறார் விஜய பிரபாகரன். காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூரோ நல்லவர் செய்த 400 நல்லவைகள் என தான் ஆற்றிய பணிகளை பட்டியலிட்டு 165 பக்கங்களில் அச்சிட்ட நூலை தொகுதி முழுவதும் விநியோகித்து வருகிறார்.
தனது பரப்புரையில் எதிர்க்கட்சி எம்பியாக இருந்தும் கடந்த 5 வருடங்களில் தொகுதி முழுவதும் பரவலாக பல பணிகளை செய்திருக்கிறேன் என்று குறிப்பிடும் அவர், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு வருடந்தோறும் ரூபாய் 1 லட்சம் உதவித்தொகை தருவோம் என்று பெண்களிடம் படிவங்களை நிரப்பச் சொல்லி உத்தரவாதமே தருகிறார். மொத்தத்தில் மாணிக்கம் தாக்கூருக்கும் விஜய பிரபாகரனுக்கும் போட்டி பலமாகவே இருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.